ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட். இன்றைக்கி நம்ம பைபிள் ஸ்டடி எரேமியா 13வது அதிகாரம் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே எரேமியா 12வது அதிகாரம் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. டெய்லி பைபிள் வெர்ஸும் போட்டாச்சு, குவிஸும் போட்டிருக்கோம், அதை அட்டன் பண்ணிடுங்க. ஸோ இந்த எரேமியா 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காட் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணோ பையனோ வந்து ரொம்ப சேட்டை பண்ணால் எப்படி வந்து கண்டிப்பாங்களோ அந்த மாதிரி தான் கண்டிச்சிருக்காரு. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஒர்க்ஷீப் பண்ணது ஏலீரே, அதுக்கப்புறம் ஊற்று தண்ணீரே, இந்த 2 சாங் தான். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? எரேமியா 13 வந்து அதாவது ஃபாதர் காட் வந்து எரேமியாவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு கச்சை வாங்கிட்டு போய் நீ வந்து அதை வந்து ஒரு ரிவர் பக்கத்தில் வந்து நீ புதைச்சி வை அப்படின்னு சொல்லுவார். அந்த ரிவரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பிரத்து நதி அப்படின்ற ரிவர் பக்கத்தில் போய் புதைச்சி வை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி எரேமியாவும் போய் அந்த கச்சைனா ஒன்றும் கிடையாது, ப்ரீஸ்டெல்லாம் இடுப்பில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கயிறு தான் கச்சை. அது வந்து ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம் மாதிரி கடவுள் கூலியம் பண்ணுறவங்களாம் கட்டுவாங்க இல்லையா, அதுதான் கச்சை. ஸோ புதைச்சி வைக்க சொல்கிறாரு, அவரும் புதைச்சி வைக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் போய் அந்த கச்சையை வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அதை எடுத்துகிட்டு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நஞ்சு போயிருக்கும். ஸோ காட் வந்து எரேமியா கிட்ட சொல்கிறாரு, இதே மாதிரி தான் வந்து நான் இஸ்ரவேலையும் யூதாவையும் ஒன்றுக்காகாமல் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து மேட்டுமையாக இருக்காங்க, என்னோட பேச்சை கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எந்த அளவு மேட்டுமையாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, எரேமியா நீ போய் அவங்க கிட்ட சொல்லு, இந்த ஜாடிகள் ஃபுல்லாத்துலேயுமே வந்து திராட்சை ரசம் நிரப்பப்படும் அப்படின்னு போய் சொல்லு. அதுக்கு அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரியாதா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து காட் வந்து அவங்கள வந்து வார்ன் பண்ணுறாரு. ஏன்னா இஸ்ரவேலும் யூதாவும் மேட்டுமை நிமித்தமாக கர்த்தரோட வார்த்தையை கேட்காம அவங்க பாவங்கள் வந்து நிறைய செஞ்சிட்ருக்குறாங்க. கடவுள் வந்து எந்த அளவு அவங்க மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற அளவு கோவமாக இருக்காங்க. அப்படி சொல்லியுமே கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து என்கிட்ட ரிப்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை நான் காப்பாற்றுவேன். ஏன்னா அந்தகாரம் வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ரிப்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம லைஃப்பில் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட சுய பலத்தை வந்து நம்பி நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு இந்த அளவு நாலேஜ் இருக்குது, எனக்கு இந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மேட்டுமையில் நமக்கு வர பிளெஸிங்ஸை நம்ம நிறையா ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம அந்த மேட்டுமையை எடுத்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், கடவுள்கிட்ட நம்மளோட ஃப்யூச்சரை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து இன்னும் பெட்டராகும். என் லைஃப் இன்னும் ஏன் பெட்டர் ஆகலை, நான் ஏன் இன்னும் இந்த சூழ்நிலை இருக்கேன் அப்படின்ற ரீசனுக்கு வந்து காரணம் கர்த்தர். நான் எனக்கு வெளிப்பட்டது மேட்டுமை தான். எனக்கு இந்த அதிகாரத்தில் இவ்வளோ தான் புரிஞ்சுது. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை பை.